இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு. இது குட்டி குட்டி கிழிச்ச மீன் இருக்கு இல்லையா, அது அந்த மீன் குழம்பு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது திட்டமாக கொஞ்சமாக வைக்க போகிறோம். பார்க்கலாமா? மீன்லாம் க்ளீன் பண்ணியிருக்கு, குழம்பு கொதிச்சிட்ருக்கு. கொதிச்சா பார்க்கலாம். பார்த்தீங்களா எப்படி கொதிக்குதுன்னு? இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் மீனே போடணும், எல்லாம் மீன்லாம் உடஞ்சிடும். இதில் என்னென்ன போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி வெங்காயம், பச்சை மிளகா, 2 மாங்காய், கொஞ்சம் புளி, அவ்வளோதான். எல்லாத்தையும் வதக்கி புளியை கரைச்சி ஊற்றி குழம்பு தூள் போட்டு, இது வீட்டு தூள் இது போட்டு நல்லா குழம்பு பாருங்கள் நல்லா அப்படி சுண்டி வரணும். சுண்டி வந்த பிறகு என்ன பண்ண போகிறோம், மீனை போட்டுக்கலாம். மீனை போடுறதுக்கு முன்னாடி அடுப்பு தீ கொஞ்சம் கம்மியாக ஆக்கிடணும், சிம்மில் வச்சிடலாம். ஏன்னா ஸ்பீடாக வச்சு போட்டிங்கன்னா மீனெல்லாம் உடஞ்சிடும். பக்கத்தில் போட்டுக்கலாம். சிம்பிளான மீன் குழம்பு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். கம்மியான தீயில் வச்சு, அனலை கம்மியாக வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சா குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, அந்த குழம்பு நல்லா சுண்டிடுச்சு இல்லையா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான். அதை கிண்டிலாம் விடக்கூடாது. அவ்வளோதான். இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா மீன் குழம்பு, சிம்பிளான மீன் குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், கமெண்ட்டு நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.